ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டக்கரி சமையல். இன்னைக்கு இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைலில் பப்பாளிக்காய் தோரன் சொல்லக்கூடிய பப்பாளிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் தோட்டத்துலேருந்து பறித்த பப்பாளிக்காய். நான் இங்கே கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்க கும்ளிங்கிற ஏரியாவில் இருக்கேங்க. இங்கே அதிகமாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஸோ பப்பாளி பழம் சலசலன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காதுங்க. இதனாலேயே இங்கே இருக்கவங்க பப்பாளி பழத்தை விட பப்பாளி காயை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மோர் குழம்புலையோ இல்லைன்னா பொரியல் அவியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இங்கே இருக்க கேரளா மக்கள் பப்பாளிக்காய் பொரியலை எப்படி செய்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பப்பாளிக்காயை தோலெல்லாம் சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து உள்ளே இருக்க விதை பகுதிகளை ரிமூவ் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி எடுத்த பப்பாளிக்காயை பொரியல் செய்கிறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவினாலும் சரி, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதவே ட்ரை பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் துருவி எடுத்துக்க போகிறேன். சின்ன சைஸ் ஹோலும் இல்லாமல் பெரிய சைஸ் ஹோலும் இல்லாமல் நார்மல் சைஸில் இருக்க ஹோலில் துருவி எடுத்துக்கோங்க. பப்பாளி காயை ஃபுல்லாக துருவி எடுத்தாச்சு. 8 சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி, இந்த 3 பொருளையுமே அம்மிக்கல்ல தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்த சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இந்த 3 பொருளையுமே பப்பாளி துருவல்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவு தேங்காய் துருவல், பொடியை கட் பண்ண 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கைகள்லேயே நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. பொதுவாக நாம் பொரியல் செய்யும்போது கடாயில் ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக போட்டு வதக்குவோம். பட் இவங்க மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடாயில் போட்டு வேக வைக்கிறாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து தாளிச்சிடலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வெடித்ததும் 2 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பப்பாளி துருவலை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ டு மீடியமில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க, வேகட்டும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. பொதுவாக பப்பாளிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். துருவி சேர்த்துருக்கனால இன்னுமே சீக்கிரமாக வெந்துடும். 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் போதும். பப்பாளிக்காய் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. பப்பாளிக்காய் கிடைச்சதுன்னா மாசத்துல 1 டைம் இல்லை 2 டைம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, பப்பாளிக்காய் வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு என்னதான் 6 மாதத்துக்கு ஒருக்க பூச்சி மருந்து கொடுத்தாலும் வயிற்றுல பூச்சி இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஸோ அதுக்கு பப்பாளிக்காய் கொடுத்தீங்கன்னா பூச்சிகளை செத்துரும். குழந்தைங்களும் நல்லா பசிச்சு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்க பெண்களுக்குமே ரொம்பவே நல்லதுங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டே வந்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுமே சீக்கிரம் சரியாகும். அவ்வளோதாங்க, கேரளா ஸ்டைலில் ரொம்ப ஹெல்த்தியான பப்பாளிக்காய் தோரன் ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.